So welcome back to Ustadian Academy. So இன்னைக்கு group 1 ரிலேட்டடா இருக்கக்கூடிய கட் ஆஃப் எப்படி வந்து நீங்க அடுத்து வந்து லாங்குவேஜ் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்றது, யார் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு நம்ம வந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றது ரிலேட்டடா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃபைன். ஸோ எடுத்தோட வந்து கட் ஆஃப் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கட் ஆஃப் இருந்தா கண்டிப்பா நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் அதே இது ஓரளவு கம்மியா இருக்கு மார்க், அது எந்தெந்த கேட்டகரி வைஸ் இந்த மார்க்ல இருந்தா நீங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா வந்து ஷூரிட்டி கிடையாது. ஆனா மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு நீங்க வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இதுல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது குரூப் 1ஓட கட் ஆஃப் எதுக்கு இந்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நீங்க குரூப் 1 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ண போகுது. இல்லைனா நீங்க குரூப் 2A2க்கான ப்ரிலிம்ஸுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மார்க் ரொம்ப கம்மியா இல்ல கரெக்டா இல்ல லைன்ல இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுதான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ யாரெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், யாரெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் 2A ப்ரிப்பேர் பண்ணணும், யார் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் குரூப் 1ல ஃபுல் ஜிஎஸ் தான். கரெக்டா? ஸோ அந்த ஃபுல் ஜிஎஸ் படிச்சுட்டு ஈஸியான லாங்குவேஜ் பேப்பரை நீங்க வந்து என்ன பண்ணலாம், வித்தின் 50 days உங்களை வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஓகேங்களா? 50 daysல ஃபுல்லா உங்களை வந்து என்ன பண்ணலாம், 95+ எடுக்க வைக்க முடியும். அது இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும். பட் எது வந்து ஈஸியர், எது உங்களோட சாய்ஸ் அப்படின்றத நீங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணுமா தமிழ் சூஸ் பண்ணணுமான்ற வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்க எந்த லாங்குவேஜ் எடுக்கணும்ன்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுல முக்கியமான ஒரு டிப் தரேன். எதுல நீங்க ஜிஎஸ் படிச்சீங்க, தமிழ்ல படிச்சீங்களா இங்கிலீஷ்ல படிச்சீங்களா? இங்கிலீஷ்ல படிச்சா இங்கிலீஷ் எடுங்க, தமிழ்ல படிச்சா தமிழ் எடுங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து முக்கியமானது இருக்கு. ரீடிங் ஸ்பீடு எங்க உங்களுக்கு நல்லா இருக்கோ அங்கதான் உங்களால வந்துட்டு என்ன பண்ண முடியும், அந்த லாங்குவேஜ் பேப்பரை ஈஸியா உங்களால 95+ ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கட் ஆஃபோட முக்கியமான எய்ம் என்னது இந்த வருஷம் 2025ல எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2022ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸை தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 2025க்கான மார்க்ஸ் ஆஸ் பர் வாட், ஆஸ் பர் ஆர் கட் ஆஃப் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிற மார்க்ஸ் எவ்வளோன்றதை பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து எப்போவுமே குரூப் 1 எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னு வந்தோன்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா ரொம்ப டஃப்னுவாங்க. ஏன்னா படிக்காம போனவங்களுக்கு கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாம் மாதிரியான இதில் எதுவுமே புரியாது. ஆனா எப்பயும் ஆவரேஜா பாத்தீங்கன்னா வரக்கூடிய மார்க்ஸ் தான் இது. அண்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது 2022ஓட கம்பேர் பண்ணும்போது 2024ஓட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு 2025 பேப்பர் ஈக்குவலைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி வைஸ் இந்த வருஷம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இன்டர்நெட் யூசேஜ் இருக்கிறதுனால ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்து அதிகமாகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு when compared to 2022. ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்றத இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 2022ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும் 2019ல வந்துட்டு 1:50ல எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1:2 ரேஷியோ வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதன் மாதிரி இப்போ கணக்கு போடும்போது நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரியில இருந்தீங்கன்னா 143, ஜெனரல் கேட்டகரி பிஎஸ்டிஎம்னா 137, ஜெனரல் கேட்டகரி உமன்னா 144, அதே மாதிரி பிஎஸ்டிஎம் உமன் வந்து 136. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்க தான் இருக்கு உங்களோட மார்க்ஸ். நீங்க எந்தெந்த கேட்டகரின்றத கரெக்டா நீங்க என்ன பண்ணணும் பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இங்கேயே வந்து தெரியும், ஃபீல் ஆகுதா? ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறமா ஜிடி கேட்டகரி முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லா பிசி. இப்போ பிசி கேட்டகரியில பார்ப்போம். பிசியில வந்து ஜெனரல் 198, பிசியில ஜெனரல் பிஎஸ்டிஎம் 136, பிசியில உமன் கேட்டகரி 140 அண்ட் உமன்லயே நீங்க பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா 127. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து என்ன ஆகுது, பிசி கேட்டகரி கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பிசிஎம் உமன் ஜெனரல், அதுல பார்ப்போம் உமன் ஆர் ஜெனரல். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு நமக்கு வந்து எல்லாமே அடங்குது. இந்த இடத்துல வந்துருச்சு பிசிஎம் இங்கெல்லாம் வருது. ஸோ பிசிஎம்ல உமன் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா 133 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ எம்பிசியில் டிசி அண்ட் ஜெனரல்ல 139. ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் பிஃபோர் கோயிங் இன் டு தட், இந்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டு நீங்க இப்போ ஃபுல்லா ஜிஎஸ் கிளியர் பண்ணியிருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, குரூப் 2 ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் மட்டும் படித்தா நல்லாயிருக்கும், எனக்கு இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு கொண்டு வரப்பட்ட பேட்ச் தான் இந்த வாரியர் கோர்ஸ். ஸோ இந்த வாரியர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த ரெண்டு ப்ளஸ் ரீசனிங்கும் வந்துடும், ப்ளஸ் ரீசனிங்.
ஸோ ரீசனிங்கும் இஸ் கன்சிடர்ட் இன் இட். ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடா உங்களுக்கு ஃபுல் 100% ரெக்கார்டட் வீடியோஸ் வில் பி ப்ரொவைடட். அது ஒரு மாடியூல். அண்ட் அட் த சேம் டைம் ரெக்கார்டட் கோர்ஸ் பிளஸ் லைவ் கிளாஸஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்க அதையும் கேட்டு நீங்க வந்து ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுலயும் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட பிரைஸ் ஃபீஸ் எல்லாமே 4500 ஃபார் இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங். அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா 3500. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சிலபஸ் எல்லாமே 2025 ரிலேட்டடாக இப்போ ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச அனைத்து வீடியோ இதே மாதிரி இன்டராக்டிவ் பேனலில் ஃபுல் நியூ சிலபஸ் வில் பி கம்ப்ளீட்டட் இன் இட். ஒன் செகண்ட், இது எல்லாமே ரெக்கார்டடாகவும் இருக்கும். அதே மாதிரி லைவ் மென்டார்ஷிப் உங்களுக்கு நடக்கும். லைவ் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இப்போ வந்து மண்டே வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்னா டியூஸ்டே மேக்ஸ் அண்ட் ரீசனிங், அகைன் வெனஸ்டே இங்கிலீஷ். ஸோ இதோட கிளாஸ் டைமிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஈவினிங்ஸ் ஆன 7 o'clock at night ஆர் பை 5 AM in morning. கிளாஸ் டியூரேஷன் 1 hour to 1.5 hours. நீங்க மிஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு அதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் இதுக்கும் வந்துடும். ஸோ நீங்க எந்த விதத்திலையும் பயப்படாம உங்க ஓன் ப்ரிப்பரேஷனுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் எவ்வளோ ஸ்பீடானாலும் நீங்க படிச்சுக்கலாம். அதே நேரத்தில் லைவ் கிளாஸ் எதுக்குன்னு பார்த்தோம்னா கிராமர், லெட்டர் ரைட்டிங், ரைட்டிங் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறமா வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டிரான்ஸ்லேஷன், இது எல்லாமே டைனாமிக். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ஒர்க் ஷீட்ஸ் ட்ரை பண்ணணும், ஓரல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிரெயின் ஸ்டார்மிங்க்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த டோட்டல் கோர்ஸில் இருக்கு. ஸோ இந்த டோட்டல் கோர்ஸ் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமாக இது முழுக்க முழுக்க புது பேட்ச் தான். இன்னைக்கு இந்த குரூப் 1 எக்ஸாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணக்கூடிய உங்களுக்கான ஃபுல் நியூ பேட்ச் 100 days ப்ரோக்ராம். நச்சுன்னு நீங்க ஜிஎஸோட இதை வந்து என்ன பண்றீங்க, நீங்க சேர்த்து படிக்கும் போது ஆட்டோமேட்டடா உங்களுக்கான மார்க்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது நான் வந்து உங்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஐ வில் பி தேர் டு மென்டார் யூ ஃபார் தி சப்ஜெக்ட்ஸ். அண்ட் லேட்டர் நீங்க ஜிஎஸ் கிராஷ் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணனாலும் லேட்டர் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போ அதோட ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8000. ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ரிமைனிங் ஃபீஸ் இப்போ 4500 பே பண்ணியிருந்தீங்கன்னா ரிமைனிங் 3500 பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் கோர்ஸ்லையும் லேட்டராக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் வாரியர் கோர்ஸில் ஜாயின் பண்ணி இந்த வருஷம் குரூப் 2 2Aக்கு வந்து நல்ல மென்டார்ஷிப் வேணும், என் கூட ட்ராவல் பண்ணணும், ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எனக்கு ஒரு மென்டார் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115. So all the very best. எல்லாரும் இதுக்கு வந்து வாட்ஸ்அப் or you can call. Okay fine. Next continue பண்ணுவோம். MBC or DG PSTM 130 நம்ம வந்து இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். MBC DC and இதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் எல்லாமே 120. ஸோ அகைன் நெக்ஸ்ட் கேட்டகரி 87 தான். MBC DCல வந்துட்டு Wல வந்து கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 140. ஸோ MBC DC உமன் PSTMல பார்த்தீங்கன்னா 130. ஸோ நெக்ஸ்ட் SC கேட்டகரிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? SCGல வந்துட்டு 137 we can expect. SCG PSTMல we can expect 128. SCG இந்த கேட்டகரியில் we can expect 111. SCWல we can expect 135 and SCW PSTMல 125 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து இப்போ எஸ்சிஏ கேட்டகரிக்குள்ள போகுமா? எஸ்சியில் 2 கேட்டகரி, ஒன்று வந்து ஜென்ரல் 132 அண்ட் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வந்து 119, எஸ்டிஜி 125 அண்ட் எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்ல 90 இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கன்ஃபார்ம் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140+ இருக்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு 140 மேலே இருக்குன்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கண்டிப்பாக பாஸ். நீங்கள் இந்த கட் ஆஃப் வீடியோவை பார்க்க வேணாம். பட் எதுக்காக நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போ நம்ம குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணால் ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாரெல்லாம் வந்து இப்போ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் அட் த சேம் டைம் குரூப் 2 2Aக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 140+ இருந்தால் கன்ஃபார்ம் பாஸ் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். பட் யாரெல்லாம் மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா 140 கீழே ஓரளவு பார்டர்ல இருக்கிறவங்களும் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் தானே. ஸோ அந்த லிஸ்ட்டை தான் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இந்த மார்க்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம்னா மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம், 2 2Aக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கணும். நம்ம மெயின்ஸ் மட்டும் படிப்போமா, இல்லை ஓகே மெயின்ஸ் நம்ம படிப்போம், ஒன்றும் இங்கிலீஷ் படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு நினச்சி நீங்கள் இங்கிலீஷும் படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் கேட்டகரியோட மார்க்ஸ் எவ்வளோ வந்து மினிமம் இருக்குன்னா 135, பிசி 133, எம்பிசி 133,
SC 124, SCA பார்த்தீங்கன்னா 122, ST 115 and PWD 110. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்கிறதுக்காக ஜஸ்ட் கேட்டகரி வைஸ் ரொம்ப பிரிவினை இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கால்குலேஷனாக கடைசியாக வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். யாரெல்லாம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ நல்ல மெயின்ஸுக்கு உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக யூ கேன் மேக் வண்டர்ஸ். கண்டிப்பாக ஒரு டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி எல்லாமே நீங்கள் வந்து ஆகலாம். ஆனால் கான்ஃபிடென்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். யாரெல்லாம் ரொம்ப மார்க்ஸ் கம்மி ஆகிட்டீங்க, வருத்தமே படாதீங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னா குரூப் 2 2Aல இருக்குது. நிறைய வேகன்சிஸ் வரும். அண்ட் அட் த சேம் டைம் எக்ஸாமுக்கு நீங்கள் நல்ல குரூப் 1க்கு ஜிஎஸ் சூப்பராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா you can for sure clear the exam with the help of the language paper. So all the very best. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து இதுக்கு அப்புறமா குரூப் 2 2A ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க by the next day itself. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே இங்கிலீஷ் படித்து நீங்கள் வந்து லாங்குவேஜில் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து அடுத்த 100 days கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த 100 days ஃபுல்லாக இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸுக்கான சூப்பர்பான கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் போக போகுது. அது என்ன ஏதுன்றதை நம்ம 16th பார்ப்போம். பட் இட் இஸ் டோட்டலி டிஃபர்ஸ் ஃப்ரம் தி பெய்டு கோர்ஸ். இதில் வெறும் ஒகாபுலரி செஷன் மட்டும்தான் பார்ப்போம் நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸில். ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். Like the video, share the video and subscribe for Ustadian Academy. Thank you.